25 அடி ஏற்றி விட்டா ஒரு மரத்தில் பெருசா ஒரு 30 கிலோ வரும் காஞ்சது. ஓகே. அது மரம் வந்து சுற்றளவு பெருசா இருக்கணும். எந்த அளவு பெருசா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கூடி அடர்த்தியா இருக்கும். 3வது வருஷம் வந்து ஒரு 200 கிராம் காஞ்சா ஒரு 200 கிலோ மிளகு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து 2 கிலோ 3 கிலோ. அதுக்கப்புறம் நம்ம பராமரிக்கிறத பொறுத்து இருக்கு. ஒரு மரத்துக்கு வந்து 5வது வருஷத்துல எல்லாம் காஞ்ச மிளகு 15 கிலோ வர்றதுக்கெல்லாம் ஈல்டு உண்டு. இந்த காப்பியில வந்து அரேபிகா வெரைட்டிஸ் வந்து எல்லா இடத்துலயும் வளரக்கூடிய தன்மை உள்ளது. இது வெப்பத்தை தாங்கும். இப்போ இந்த சர்ச் போர் அது மாதிரிலாம் உள்ளதெல்லாம் அது வந்து மலையில தான் வளரும். இது வந்து ஆனால் காப்பி வந்து செடி நினைக்கிறாங்க. ஆனால் அது மரப்பயிர். 3 அடி வச்சு கட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த நுனியை கிள்ளி விட்டுருவாங்க. அப்புறம் அது ஒரு 3 வருஷம் அதுக்கு 3 வருஷம் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். வணக்கம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா பன்னியூர் ரக மிளகு செடி வந்து பார்க்க போறோம். அவங்க வந்து இப்போ நட்டுருக்காங்க. அது எப்படி நட்டுருக்காங்க, இதோட ரகங்கள் என்ன, இது எவ்வளோ ஈல்டு கொடுக்கும், இதை பற்றிலாம் வந்து இப்போ நமக்கு ஐயா வந்து பேச போகிறாங்க. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம அந்த மிளகு செடி எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து ஏற்காடுலேருந்து ஐயா பறிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இங்கே நட்டுருக்கோம். இப்போதைக்கு இதை டெய்லி பராமரிப்பு பண்ணணும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ நம்ம மிளகு செடி வந்து நட்டுட்டு இருக்கீங்க. சரிங்க. இது வந்து என்ன ரகம் ஐயா? இது வந்து பன்னீர் ரகம் ஐயா. இது வந்து ஏற்காட்டுல வந்து பன்னீர் ரகம் தான் அதிகம். அரியமுண்டா போடுவாங்க. அது ஹீல்டு அதிகமா இருக்காது. அது யாரும் அதிகம் விரும்புறது இல்லை. அங்க உள்ளது எல்லாமே பன்னீர் தான். அது குவாலிட்டியான உள்ளது. அது வந்து உலக தரக்கட்டுப்பாடு உள்ள குறியீடு வாங்கின உள்ள பயிர். அதுவும் காப்பி அரேபிகா வந்து ஏற்காட்டுல நம்பர் 1 அவர். அங்கே MSP நாடார்ன்றவர் வந்து அது பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. அந்த மாதிரி அங்கே உள்ள மலைப்பயிரில் வந்து காப்பி மெயின், 2வது மிளகு, ஊடு பயிர் எல்லா பயிரும் பண்ணுறாங்க. ஏலக்காய் இந்த மாதிரி நிறைய ஜாதிக்காய் நிறைய ஹெர்பல்லாம் பண்ணுறாங்க. சரிங்க. நண்பர் ஒரு மாதிரி மலைப்பயிரை பண்ணணுன்ற ஆசையில் சமவெளியில அங்கேயும் நிறைய பண்றாங்க. நிறைய வருது. அங்கேயும் வெயில் பகுதியில கொஞ்சம் ஈல்டு நல்லா கொடுக்கும். அதனால சரி அது இங்கேயும் நம்ம தோப்புங்க செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற ஒரு முயற்சியில தாங்க வந்திருக்கோம். ஓகே, நன்றி ஐயா. உங்களை பத்தி விளக்கங்கள் சொல்லுங்க ஐயா. இப்போ நீங்க சொந்த ஊர் ஏற்காடு. இங்க ஒரு 21 வருஷமா வேலையா இருக்காங்க. நண்பர்கள் யாராவது தெரிஞ்சவங்க கேட்டா பண்ணி கொடுப்போம். அவ்வளோதான். இதுக்கு பீஸ் எல்லாம் வாங்கிக்கிறது கிடையாது. நண்பர்களுக்கு நான் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா ஆர்வத்தில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அவ்வளோதான். வேற யாராச்சும் இந்த மாதிரி நாங்கள் அமௌண்ட் தரேன், எங்களுக்கு ஒரு நிறைய ஏக்கர்ல பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க பண்ணி கொடுப்பீங்களா ஐயா? என் மனைவி பண்ணி கொடுப்பாங்க, நான் பண்ண மாட்டேன். எனக்கு வேலை அதிகமாக ஒர்க் இருக்குன்றதுனால எங்கள் மனைவி வந்து பண்ணுவாங்க. அவங்க அதுலயும் அனுபவம் உள்ளவங்களா? இல்ல, முழு நேரமா அவங்க வந்து ஹார்டிகல்ச்சரு, தோட்டக்கலை பயிர், இந்த கார்டன் பண்றது சூப்பர் அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அவங்க நல்லா செய்வாங்க. ஐயா. இப்போ நம்ம மிளகு மட்டும்தான் இப்போ நடுறோம்னா, இப்போ இந்த மிளகு வந்து வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஐயா? இப்போ டைரக்டா வச்சிருக்கேன்னா அப்புறம் 3 மாசத்துல வந்து வேர் பிடிச்சி மேல துளிர் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறமா ஓரளவுக்கு ஒரு வருஷத்துல இந்த ஒரு 4 அடி வந்துடும். அதுக்கப்புறம் 4 அடி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் அடர்த்தி ஏற ஆரம்பிச்சிடும். குறைஞ்சது ஒரு 3 ஆண்டுல இருந்து மிளக ஆரம்பிச்சிடும், பூக்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3வது வருஷம் வந்து ஒரு 200 கிராம் காஞ்சா ஒரு 200 கிலோ மிளகு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து 2 கிலோ 3 கிலோ. அதுக்கப்புறம் நம்ம பராமரிக்கிறத பொறுத்து இருக்கு. ஒரு மரத்துக்கு வந்து 5வது வருஷத்துல எல்லாம் காஞ்ச மிளகு 15 கிலோ வர்றதுக்கெல்லாம் ஈல்டு உண்டு. 15 கிலோலாம் வரும். மழை அங்க ஏற்காடுல எந்த நேரம் மழை பெஞ்சிட்டு இருக்கோம். அங்க வந்து ஒரு 25 அடி வரைக்கும் ஏற்றி விடுவோம். 25 அடி ஏற்றி விட்டா ஒரு மரத்துல பெருசா ஒரு 30 கிலோ வரும் காஞ்சது. அது மரம் வந்து சுற்றளவு பெருசா இருக்கணும். எந்த அளவு பெருசா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கூடி அடர்த்தியா இருக்கும். இதுவே சுற்றளவு கிட்டத்தட்ட 28 இருக்கும். இதெல்லாம் ஒரு 30 அடி ஏற்றி விட்டோமா வரும். இங்கெல்லாம் ஒரு 15 கிலோ குறையாது. 6 வருஷத்துல எல்லாம் 15 கிலோவுக்கு அதிகமா தான் காய்க்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுக்கு பராமரிப்புனா என்னன்னா ஐயா? பராமரிப்பு அதிகமா கிடையாது. இதுக்கு அந்த சாணி உரம் இயற்கையில நிறைய, நான் வந்து இயற்கையில தான் கான்செப்ட். இயற்கையில வச்சாவே வருஷத்துக்கு ஜூன் மாசத்துல வந்து ஒரு தடவை உரம் போடணும். நம்ம அந்த வாழைக்கு போடுறோம்ல மண்புழு உரம், ஜூலைல உரம் போடணும். அப்புறம் வேணா அந்த வேப்ப எண்ணெய் ஊற்றலாம். அந்த பூச்சி சில இடத்துல கரையா இருக்கும்,
ஆ வேப்ப எண்ணெய் நீம் கோல்டு கீழே வேருக்கு ஊற்றலாம், அப்புறம் தெளிக்கலாம் மேலே. ஓகே ஓகே. க்ரீன் கோல்டுன்னு சொல்லி இந்த நீம் இதிலே போடுறாங்க. ஓகே. அது மாதிரி ப்ராடக்ட்டில் அந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி அடித்தா நல்லாயிருக்கும். ஓகே ஓகே தான் ஐயா. இப்போ நம்ம காஃபி செடியும் வச்சுருக்கீங்கல்ல ஐயா? ஆமாங்கய்யா. அது இப்போ என்னென்ன ரகம்லாம் ஐயா இருக்குது அந்த காஃபி செடியில்? வந்து செலெக்ஷன் 7 சொல்லுவாங்க, அரேபிகா வெரைட்டிஸ். செடியை பார்த்துடலாங்களா ஐயா? பார்க்கலாங்க வாங்க. இப்போ இதில் சில எக்ஸ்ட்ரா மிளகு கொடிகளும் வச்சுருக்கீங்க. எதுக்காகனா சில கொடிகள் எல்லா கொடிகளுமே வளரும் அப்படின்னு 100% சொல்ல முடியாது. பாக்கெட்டில் போடுறது பெட்ரு. பாக்கெட்டில் நர்சரியில் போட்டு நம்ம பயிர் பண்ணி ஒரு 3 மாதம் கழிச்சு நட்டா டக்குன்னு வேர் பிடிச்சிக்கும். ஓகே. அதனால் நம்ம இப்போ டைரெக்டாக போட்டிருக்கோம். இப்போ அதுவும் நல்லா தான் பிடிக்கும். இருந்தாலும் அது நம்ம சில நேரங்களில் நம்ம எல்லாத்துக்கும் கொடிக்கும் தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மழை காலமாக தான் பிரச்சனை கிடையாது. சம்மராக இருக்கிறதுனால நம்ம பாக்கெட்டில் கொஞ்சம் போட்டு வச்சா ஓகே. ஆப்போசிட் சைடு சுற்றி 3 கொடி கூட ஒரு மரத்துக்கு நடலாம். ஓகே. எந்த அளவுக்கு நடுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வேகமாக வளரும். ஓகே. இந்த காப்பியில் வந்து அரேபிகா வெரைட்டிஸ் வந்து எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய தன்மை உள்ளது. இது வெப்பத்தை தாங்கும். ஓகே. இப்போ இந்த சர்ச்சு போர் அது மாதிரிலாம் உள்ளதெல்லாம் அது வந்து மலையில தான் வளரும். இது வந்து ஆனால் காப்பி வந்து செடி நினைக்கிறாங்க, ஆனால் அது மரப்பயிர். மரப்பயிர் 3 அடி வச்சு கட் பண்ணி விட்ருவாங்க, அந்த நுனியை கிள்ளி விட்ருவாங்க. அப்புறம் அது ஒரு 3 வருஷம், அதுக்கு 3 வருஷம் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு 2வது ஸ்டெப் விடுவாங்க. 2 அடி விட்டு 2வது ஸ்டெப்பு அதோட 5 அடியோட கட் பண்ணிடுவாங்க. அது மேலே நம்ம பறிக்க முடியாது. ஓகே. தரையிலேருந்து பறிக்கிறது தான் பெட்டர்ன்றதுனால அப்படிதான் காப்பியினுடைய வளர்ச்சி. ஓகே. அதுல ரோபஸ்டான ஒன்று இருக்கு, மரமா வளரும். அது வந்து ஒரு 20 அடி கூட வளரும். அது மேலே ஏறி பறிப்பாங்க. ஓகே. அதுல கூட ஒரு 3 கன்று இருக்கு அதுல. ஓகே. காஃபிலாம் எவ்வளோ? இங்க வந்து சோழன் மலையில வந்து நான் குடியிருந்த வீட்டில் ஒரு 2 செடி வச்சிருந்தேன். அது இன்னும் காய்ச்சிட்டு தான் இருக்கு. காய்ச்சிட்டு இருக்குங்களா? நான் ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டிருக்கேன். காஃபி நல்லா இங்க காய்க்குது. ஓகே. இப்போ இந்த காஃபி கொட்டைங்க அந்த மாதிரிலாம் எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணுமாயா? கொட்டையா வருமா இல்லை அது ஒரு அது வந்து பழம் மாதிரி வரும். பழம் மாதிரி வருங்களா? அந்த பழம் வந்து எப்படின்னா நம்ம செப்டம்பர் அக்டோபர்லேருந்து பருவத்துக்கு வந்துடும். பறிக்கிற பருவம் அது வந்து ஜனவரி வரைக்கும் நம்ம பறிச்சுட்டே இருக்கணும். நம்ம பழுக்க பறித்து அதை காப்பி அரைக்கணும். அதுக்கு மிஷினெல்லாம் உண்டு. பெரிய எஸ்டேட்லாம் ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கர் பயிர் பண்ணலாம், மிஷின் வச்சு அரைப்பாங்க. நம்ம கையில் பிதுக்கி வேப்பம் கொட்டை மாதிரி இருக்கும். அதை 3 நாள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் குத்தி காப்பி அரைக்கிறது வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஐயா. ஓகே தான் ஐயா. இப்போ நம்ம செடியை பார்த்துலாங்களா? இப்போ இந்த மிளகு செடிகளை இப்போ நம்ம நடுற முறை வந்து எடுத்து ஒரு குழி தோண்டி களைகிட்ட வச்சு ஒரு குழியை தோண்டி அதில் நம்ம மரத்தோட எந்த சைடு சாஞ்சிருக்கோ அந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாய்வாக இருக்கிற பகுதியில் அந்த கொடி வந்து படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம இப்போ வந்து நீங்கள் போதுமான நேரம் இல்லாதனால நம்ம பிரித்து போடல. இது தனித்தனியாக ஒரு பாக்கெட்டில் தனித்தனியாக இது மாதிரி மண் நிரப்பி ஒரு கட்டிங் சார் நட்டுட்டு அது மேலே கொஞ்சம் சாணி வைக்கணும், மருதாணி கை விரல் வைக்கிற மாதிரி. ஓகே. அந்த நுனி காயாமல் இருக்கிறது இந்த முருங்கை போத்து வைக்கிற மாதிரி. இது வந்து நாளைக்கு அந்த ப்ராசஸ் பண்ணணும். அந்த வேலையை நாளைக்கு உடனடியாக அந்த பாக்கெட்டில் போட்டு இது போட்டால் கொஞ்சம் இன்னும் அந்த மரத்தில் வளர்றதை விட இது கொஞ்சம் வேர் பிடிச்சிட்டு இந்த மண் சத்தை வாங்கிக்கும் அந்த கொடி. ஓகே ஓகே. தன்மையை ஏற்றுக்கும். அது நம்ம இங்கே அது சுற்றுப்புறத்தில் இருக்கிறத விட இது ஒரு பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறது, அதுக்கு ஒரு அட்மாஸ்பியர் வேற. என்னை பொறுத்தவரை பாக்கெட்டில் போட்டு தான் நடுவோம். இது மாதிரி நிறைய நடனம் வருது. இருந்தாலும் இது கொஞ்சம் ஒன்று ஃபெயிலியர் ஆகாது. ஓகே ஓகே ஐயா. அதனால் நம்ம இதை ஒரு மாதம் வளர விட்டு ஒரு 2 இலை 3 இலை வந்த பிறகு மரத்துக்கு டைரெக்டாக நட்டு விட்டோம்னா நமக்கு நல்லா ஈல்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லை. ஓகே ஓகே ஐயா. ஓகே ஐயா, உங்கள் பொண்ணான நேரத்தை செலவழித்து இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. பரவாயில்லைங்க. நம்மளை மாதிரி விவசாயிகள்லாம் செழிப்படையணுன்றதுக்கான அந்த இது பண்ணுறோம். இது வந்து நம்ம இது வரைக்கும் சேவையாக பண்ணிகிட்டு இருக்கேன். நாங்கள் அக்ரி ஹார்டிகல்ச்சரில் வந்து சேவையாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே. எந்த நேரத்தில் யார் கேட்டாலும் உதவி செய்கிறது தான் நம்ம இருக்கோம். ஓகே.
இப்போ உங்களுக்கு இது மாதிரி யாராச்சும் தொடர்பு கொள்ளணும், எங்களுக்கு மிளகு செடி வேணும் அப்படின்னா உங்க மெயில் ஐடியோ இல்லை வாட்ஸ்அப்போ மொபைல் நம்பர் இருக்கு, நான் மொபைல் நம்பர் தரேன். கொடுக்கலாங்களா ஐயா? இருக்கு. எந்த டைம் வேணா நம்ம வீட்டில் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வேலை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பண்றது கொஞ்சம் அதனால பண்ணலாம். உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்ப சொல்லிட்டுங்களா ஐயா? இல்லை வீட்டில் வந்து அவங்க பிஸ்னஸாக பண்ணுறாங்க. கார்டன் இது மாதிரி தோட்டம், மாடி தோட்டம், ஓகே, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஐயா, நன்றி ஐயா.